நம்ம எதார்த்தமா ஒரு வாழ்க்கைய ஒரு சாதாரண ஒரு சூழல்ல வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்போம். இருந்தாலும் நம்மளோட மனசுக்குள்ள இது நமக்கான இடம் கிடையாது. நம்ம அடைய வேண்டிய எல்லை அப்படின்றது ஒண்ணு இருக்குது. அது உங்களோட பொருளாதாரம் சார்ந்ததாவோ, இல்ல உங்களோட திறமைய வளர்த்துக்கிறதாவோ கூட இருக்கலாம். அத அடையறதுக்கு நம்ம என்ன முயற்சி செஞ்சோம்? இல்ல நம்மளோட வாழ்க்கைய இப்படியே கம்ஃபோர்ட் ஜோன்குள்ளேயே ஓட்டிட்டு போயிரலாமா? அப்படின்ற ஒரு எண்ணம் கூட நம்மளோட மனசுல இருந்துகிட்டே இருக்கும். இல்ல எனக்கு வாய்ப்பு கிடைச்சுச்சுன்னா, கண்டிப்பா அந்த வாய்ப்ப புடிச்சுக்கிட்டு நான் எப்படியும் முன்னேறிருவேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நிச்சயமா அது சாத்தியம் ஆகாது. இப்ப என்ன சூழல் இருக்கோ, அந்த சூழல தனக்கேத்த சாதகமான சூழலா மாத்தி கூட, நம்மளோட லட்சியத்தையோ, நம்ம அடைய வேண்டிய எல்லையவோ அடையறதுக்கான முயற்சியில நம்ம ஈடுபடலாம். ஆனா, நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்மளோட முன்னேற்றத்துக்காக புதுசா ஒரு செயல நம்ம செய்றோன்னும்போது, அது உண்மையா நமக்கு கஷ்டத்த தான் தரும். நம்மள சுத்தி இருக்கிறவங்க நமக்கு நெறைய இடைஞ்சல தரதான் செய்வாங்க. அதாவது ஒரு பெண்ணா இருந்தாங்க அப்படின்னும்போது, குடும்பத்த கவனிக்க முடியல, குழந்தைகள பார்க்க முடியல, டெய்லி ரொட்டீன்ஸ் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி, "நீ எதுவும் செய்ய வேணாம். எல்லாத்தையும் நிறுத்திட்டு வீட்ட மட்டும் கவனிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி நம்மள ட்ராப் பண்ண நெனைப்பாங்க. இதே ஒரு ஆணா இருந்தாங்க அப்படின்னா, அவங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் டோட்டலா டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஆனா, அவ்வளத்தையும் பொறுத்துக்கிட்டு, நம்ம தான் 2 விஷயங்களையும் பேலன்ஸ் பண்ணணும். அப்ப நமக்கு கஷ்டமா தானே இருக்கும். இவ்வளத்தையும் தாண்டி நம்ம தொடர் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தா மட்டும் தான், நம்மளோட ட்ரீம நம்ம ரீச் பண்ண முடியும். அதனால வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு காத்துட்டு இருக்காதீங்க. உங்களுக்கான வாய்ப்ப நீங்களே உருவாக்குங்க. நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, எஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணி, எனக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க.